திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் பொதுப்பாயிரம். பாடல் 22. மனத்தில் எழுகின்ற மாயனன்னாடன் நினத்தது அறிவனெனில் தான் நினைக்கிலர் எனக்கிறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே. மாயை மாயையின் ஆக்கம் முதலிய உலகங்களை என்றும் உடைமையாக உடையவன் சிவன். அதனால் அவன் மாய நல் நாடன் எனப்படுவன். அவன் அன்பர் மனத்து தோன்றுகின்றவன். உலகினர் அவன் பெருமையை தெளிவாக விளங்கக் கூறினும் செவிகொடார். அவன் நினைத்தது அறியும் நீர்மையன் என்று கூறினும் நினைக்கிலர். தாங்கள் முயற்சி ஏதுமின்றி இறைவன் எங்கள்பால் அன்பிலன் என்று குறை கூறுவர். அவன் பிறப்பற்றுச் சிறப்புற பிழைக்க முழு மனத்துடன் வேண்டி நிற்பார் சார்பாய் அவரை சிறப்பாக ஆட்கொண்டருள்வன். மனத்தில் எழுகின்ற மாய நன்னாடன் என்பது ஒவ்வொருவர் மனத்திலும் எழுகின்ற எண்ணங்களை அறியும் ஒருவன். பிழைக்க நின்றார் என்பது முக்தி கரை சேர விரும்பி நின்றவர். பாடல் 23. வல்லவன் வன்னிக் கிரையிடை வாரணம் நில்லென நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லென வேண்டா இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. சிவனுக்கே உரிய என் குணங்களுள் முடிவிலாற்றலும் ஒன்றாகலின் அவன் எல்லாம் நினைப்பளவானே எளிதில் முடிக்கத்தகுந்த வியத்தகு பேராற்றல் சேர் வல்லவன் சிவன். தீக்கடவுளை கடலின் நடுவாக கடல் நீர் மிகுந்து மேலேறாவண்ணம் ஆணையும் ஆற்றலும் ஈந்து நிறுத்தி வைத்தனன். இதுவே அறமுறையாகும். அத்தகைய ஆண்டவனை அன்பில்லார் கரிய ஒண்ணாமை பற்றி இல்லை எனல் வேண்டா. தேவர்கள்தம் முதல் யாவர்களுக்கும் முதல்வன். அல்லும் பகலும் என்னும் வேறுபாடின்றி இடையீடின்றி எப்பொழுதும் அருள் செய்கின்றான். வாரணம் என்பது கடல். வன்னிக் கிரையிடை வாரணம் என்பது கடலினுள்ளே தீயை வைத்தனன் என்பது பொருள். பாடல் 24. போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதனடி தேற்றுமின் என்றும் சிவனடிக்கே செல்வம் மாற்றியதென்று மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மன்னி நின்றானே. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று திருமுறை போற்றி தொடர் புகன்று சிவனடியை புனலொடு பூவால் வழிபட்டும் பொருள்சேர் புகழ்களை எடுத்துப் புகழ்ந்தும் தூய உடம்பும் வாலறிவும் அருளும் முதலாக உடைய புனிதனை அவனருளால் தெளியுங்கள். எந்நாளும் சிவபெருமான் திருவடிக்கே ஈட்டிய செல்வம் முதலியன உரிய என்று அறம்பல புரியுங்கள். அவ்வரத்திரத்தால் மயலுற்ற சிந்தையை மாற்றுங்கள். அங்கனம் மாற்றி நின்றார் வழி சிவன் நிலை பெற்று நிற்பன். பாடல் 25. பிறப்பிலி பிஞ்ஞகன் பேரருளாளன் இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மறப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. சிவபெருமான் என்றும் பிறப்பில்லாதவன். பின்னர் சடையனை உடையவன். அளவிடப்படாத பேரருளான். என்றும் அழிவிலாதவன். யாவர்க்கும் குறைவிலா நிறையின்பம் அருளி அவரை விட்டு நீங்காதவன். அவனை தொழுங்கள். அங்கனம் தொழுதால் அவன் உங்களை ஒருபோதும் மறவான். மாயைக்கு மறுதலையாகிய இயற்கை பேரறிவினன். அன்னை அஞ்ஞை என்று வந்தது போல் பின்னல் பிஞ்ஞல் என்று வந்திருத்தல் அமையும். துறப்பிலி என்பது தன்னை அடைந்தவர்களை நீக்காதவன். மறப்பிலி என்பது தன்னை தொழுதவர்களை மறக்காதவன். மாயா விருத்தமுமாம் என்பது மயக்கமும் ஒழியும் என்பது பொருள். பாடல் 26. தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரகமுற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர்மேலே உடந்திருந்தானடி புண்ணியமாமே. ஆறுயிர்களை புறம்புறம் திரிந்து என்றும் தொடர்ந்து நிற்கின்றவன் சிவன். அச்சிவனை அன்புடன் திருமுறை வழி தொழுங்கள். தொழுதால் இடையராது யாண்டும் இணைந்து நிறைந்து நிற்பன் சிவன். அனைத்தையும் சுமக்கும் நிலமுதல மெய்கள் எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன் சிவன். ஆறுயிரின் நெஞ்சத் தாமரை மேல் உடங்கிறந்து அருளினன். அத்தகைய சிவபெருமான்
திருவடியினை தொழுவதே அழிவில் சிவ புண்ணியம் ஆகும். மெய்கள் என்பது தத்துவங்கள். பரிபாரக முற்றும் கடந்து நின்றான் என்பது அண்டங்களையெல்லாம் கடந்து நின்றவன் என்று பொருள். கமலம் மலர்மேல் உடந்திருந்தான் என்பது மலர் மிசை ஏகினான் என்று பொருள். பாடல் 27. சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத் தந்தமிழ் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படுமவர் புந்தியினுள்ளே புகுந்து நின்றானே. சந்தி எனப்படும் அந்தியின் நிறம் சிவப்பு. அந்நிறம் போலும் தாமரை செந்தாமரை. அம்மலர் போலும் ஒளியுடை திருமுகம் சிவபெருமான் முகம். அவனே ஆண்டவன். அவன் திருவருளும் எந்நாளும் நமக்கேயாம். அவ்வருளை அளிப்பவன் அழிவில் செல்வந்தனாகிய நந்தி. அந்நந்தியை நாளும் வணங்கும் நல்லன்பர்தம் சிறந்த அறிவினுள் சிவபெருமான் புகுந்து நின்றனன். சந்தி எனத்தக்க என்பது அந்தியில் தோன்றும் செவ்வான நிறத்தை உடைய என்று பொருள். வணங்கப்படுமவர் என்பது தொழும் அவர்கள் என்று பொருள். பாடல் 28. இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின்முன்னாகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராபதி நாதன் வணங்க நின்றார்க்கே வழித்துணையாமே. எங்கும் இணக்கத்துடன் நிறைந்து நின்றவனும் அங்கனம் நிற்பினும் அருட்கண் பெறாதார்க்குத் தோன்றாது பிணங்கி மறைந்து நிற்பவனும் சிவனே. உலக ஒடுக்கத்துக்குப் பின்னும் உலக தோற்றத்திற்கு முன்னும் நிற்பவனும் சிவனே. உயிருக்கு உயிராய் நுணுகுதலாகிய உணக்கத்துடன் நிற்பவனும் சிவனே. அவன் துறக்க உலகத்துக்கு முதல்வன். வணங்கி வழிபட்டு நிற்பார்க்கே வழித்துணை ஆவன். துறக்க உலகம் என்பது ஈண்டு கைலாயம் என்று பொருள். பிணங்கி என்பது பொருந்தியும் பொருந்தாமலும். பின்முன் என்பது படைப்புக்கு முந்தியும் அழித்தலுக்கு பிந்தியும். உணங்கி நின்றான் என்பது மறைந்து நின்றவன் என்று பொருள். பாடல் 29. காண நில்லாயடியேர் குறவாருளர் நாண நில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள கோண நில்லாத குணத்தடியார் மனத்தானியனாகி அமர்ந்து நின்றானே. சிவபெருமானே, அடியேன் காணுமாறு வெளிப்பட்டருள்வாய். அடியேனுக்கு உன்னையன்றி வேறு உறவாவார் யாருளர்? நீ வெளிப்படின் உன்னை யான் அகந்தழுவது போல் புறந்தழுவதிலும் நானுற்று பின்னில்லேன். மனக்கோட்டம் சிறிதுமில்லாத அருட்பண்பு பெரிதும் செறிந்த செந்நெறி குணத்தடியார் நல்லுளத்தில் உயிருக்கு உயிராய் நிற்பவன் சிவன். ஆதலால் அவன் அச்சாணியனாகி அமர்ந்தருளுகின்றனன். ஆணியனாகி என்பது ஆழ பதிந்தவனாகி. கோணலில்லாத குணத்து அடியார் என்பது மனக்கோட்டமின்றி நலம் செய் அடியார் என்று பொருள். பாடல் 30. வானின்றழைக்கும் மழைபோல் இறைவனும் தானின்றழைக்கும் கொல்லென்று தயங்குவார். ஆனின்றழைக்கும் அதுபோல் என் நந்தியை நானின்றழைப்பது ஞானம் கருதியே. உலகை உய்விக்கும் மழை வானத்தினின்றும் ஒலிக்கின்றது. அதுபோல் இறைவனும் இந்நாள் நம்மை அருளால் அழைப்பனோ என்று தயங்குவர். ஆண்கன்று தன் தாய் பசுவை நினைந்துருகி அழைப்பது போல் யானும் என் நந்தியங்கடவுளை அன்பால் மனமுருகி ஓவாது அழைக்கின்றேன். எது கருதி என்றால் அவன்தன் திருவடி உணர்வை பெறுதற் பொருட்டேயாம். வானின்றழைக்கும் மழை என்பது உலகர் வேண்டாது தானே பெய்யும் மழை. ஆனின்றழைக்கும் என்பது கன்று தாய் பசுவை அழைக்கும் என்று பொருள். பாடல் 31. மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பன்னகத் தின்னிசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. மண்ணகத்தும் வானகத்தும் விண்ணகத்தும் முறையே வாழ்வார் மக்கள் தேவர் முதலிய மூவர், அருளோன் முதலிய ஐவர் ஆவர். அவரவர்களுக்கு வேண்டுவன அருளுவதால் அவரவர்களை ஒப்பவன் போல் தோன்றுவனாயினும் அவன் அவர்கள் அனைவர்களையும் இரும்பை பொன்னாகும் குளிகை அணைய வேதகத்தானவன். அவன் செந்தமிழ் பன்னகத்து இன்னிசை போன்றுள்ளவன். அப்பாடலினை ஏற்று அளவிலா மகிழ்வு பூப்பவன். அவன் என் அறிவின் கண்ணே நிறைந்து நிற்கின்றான்.
யானும் அவன் அருளால் அவ்வறிவின் கண்ணேயே காதலிக்கின்றேன். மூவர் என்பவர் அயன் அரி அரண். ஐவர் என்பவர் ஆசான் ஆண்டான் அருளோன் அன்னை அத்தன். மண்ணகத்தான் என்பது பூமியில் உள்ளவன் ஆயினும், வானகத்தான் என்பது இந்திர உலகத்தில் உள்ளவன் ஆயினும், விண்ணகத்தான் என்பது இந்திர உலகத்தை தவிர ஏனைய பிரம விண்டு ருத்ர மகேஸ்வர சதாசிவ உலகத்தான் ஆயினும், வேதகத்தான் என்பது மண் வான் விண்ணை தவிர்த்து நரக புவனங்களில் உள்ளவர்கள் ஆயினும் என்று பொருள்.